நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்லேருந்து கிடச்சிது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருப்பா அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன். முதல்ல எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போது. அதனால் வந்து ரொம்ப யங்காக இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமான்னு. இல்லை, அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் MRP என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு. இதுல சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இது வந்து 3வது முறை $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் MRP அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று தான், லிட்டரலி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய அதுக்குள்ளே நிறைய ஒரு, அதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்த மாதிரி இருக்குது. முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னியில் வந்து என்னை தவிர்க்காமல் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லோரும் கேட்பாங்க, என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்போ நம்பர் 1 ஆக போகிறீங்க அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும்பொழுது அந்த ஒரு நம்ம அது மூலமாக பண்ணுற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரே நாளில் அந்த உயரத்துக்கு போயிட்டு அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்தில் தூக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியராக இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாற்றுறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியாக போயிடுது. அதில் நம்ம பண்ணுறது சரியா, இசை சமூகத்தில் என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில் பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னியில் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்லாம் வந்து என்னை பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும்பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆல். இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதில் ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே நல்லா வெல்விஷஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேர், நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸாக நடக்கும். ஏன்னா சில டேரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலில் எனக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குது, கதையோடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைலாகாக இருக்கும், நம்ம என்ன தான் தலைகீழ் நின்னாலும் அங்கே மியூசிக் போடவே இடம் இருக்காது. அந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டியாக விட்டுருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்கிறத விட. ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கும் முன்னாடி ஏதோ பேசணும். அப்புறம் இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லை இந்த நரேஷன் நீங்கள் கேளுங்க, இது நரேஷனாக கேட்டால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே அப்போ ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்லேருந்து கிடச்சிது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருப்பா அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன். முதல்ல எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போது. அதனால் வந்து ரொம்ப யங்காக இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமான்னு. இல்லை, அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பொதுவாக வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல ட்ராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மேஸ்குலைன் ஹீரோயிசம்க்கு வந்து எப்பயுமே ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுற்றி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தால் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையாக பண்ணுறது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே இயங்கிறது வேற, ஆனால் ஒரு டைரக்டராக என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட்டு தான். சம்டைம்ஸ் டவுட்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணார். ஸோ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையில ஹீல் பண்ணிச்சு. இந்த படத்தில் வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களாக அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனராக, நடிகராக நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஈசன் படத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த பாட்டெல்லாம் பண்ணியிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது எனக்கு அவர் கிடச்சதில். அண்ட் அந்த டீசரில் வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது அவர் ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தார். நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னென்னா இப்போ ஒரு அசட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்களை ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ $1 மில்லியன் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்ணுறோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில் நான் ரொம்ப பிரமிச்சேன் ஆக்சுவலாக சார். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமாக எல்லா ரீதியிலுமே இருக்குன்றது நான் நம்புகிறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்கே உட்காந்துருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டாக ஏதோ பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா இப்போ ஏதாவது ரொம்ப இப்போ முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னால் முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்கே இடம் இல்லையா என்ன? ஸோ அதனால் அந்த விஷயத்தில் என்னோட ஒரு ஸ்ட்ராங்காக அதை நம்பி, இல்லை நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்ணுறோம், ஆனால் தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காதில் விழணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ளே பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாமல் ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில பேர் அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியாக ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்கில் பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கும் நன்றி சொன்னேன். ஏன்னா குட் நைட் பண்ணும்பொழுது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக. 1947 முடிச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு பீஸ் மாற்றிருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.